நான் இப்படியே நடந்து வந்துட்டுருக்கிறேன் பார்த்துங்க. தெரியுதா? ஆமாம், 2-3 வண்டிக்காரன் வந்தானுங்க. அவனை பார்த்து நான் அப்படி ஓரமாக ஒதுங்கினேன் பார்த்துக்க. பயமாக இருக்குது செல்லை பிடிங்கிட்டு போடுவானேன்னு. அப்போது அவன் சொல்கிறான், அந்த அண்ணன் அந்த பையன், ஏன்னா அந்த மாதிரி பயந்து ஓடுற அப்படின்னு கேட்குறான். என்ன பண்ணுறது, உயிரை கையில் பிடிச்சி நடக்க வேண்டியா இருக்குது. கையில் செல்லு இருக்க, விட்டா செல்லை பிடிங்கிட்டு போடுறானுங்கள. இருக்கிறதும் ஒன்று கண்ணு வச்சுருக்குறான். அதுவும் போச்சுன்னா அப்புறம் நான் எப்படி மக்களே உங்களை சந்திக்கிறது? ஆமாம், சரி, வர வர இருட்டாவது, நான் போன கட் பண்ணிடுறேன். ஹாய், எல்லோருக்கும் ஒரு அருமையான இரவு வணக்கம். இப்போ நான் சந்திக்க வந்தது உங்களை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாம் மக்களே, மீசை நல்லா வளருது. வணக்கம் மக்களே, வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு இரவு உணவு என்ன எடுத்துக்க போகிறோன்னு பார்த்தோம்னாக்கா, கவரில் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பிரித்து வைக்கிறேன். என்ன குட்டி மணி பார்த்துடலாமா? வாங்க. இன்றைக்கி ஒரு சோழியை வெளியில் போயிருந்தேன் பார்த்துக்காங்க, லேட்டாகி போச்சு வர்றதுக்கு. இப்போ தான் வந்தேன். ஆமாம், என்னென்னா ஒரே ஒரு மாதுளை போதும் இது நைட்டுக்கு. அப்புறம் 2 ஆப்பிள். அப்புறம் வெயில் தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிருக்குது. அதனால் 3 ஆரஞ்சு பழம். ஆமாம், அதனால் 2 செவ்வாழை இருக்குது. ஒரே ஒரு செவ்வாழையை எடுத்துப்போம். ஆமாம், ஒரே ஒரு செவ்வாழை. இது 2ஐயும் நைட்டு 1 மணிக்கு தூங்கும் போது பசிக்கும், அப்போ எழுந்திரிச்சு சாப்பிட்டுங்க 2 ஆரஞ்சு. மக்களே, என்னாச்சு தெரியுமா? ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. சாப்பிட்டேன் பார்த்துங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்ன ஒன்றுன்னா, பசி மயக்கத்தில் வேலை இருக்குது இரவு. அந்த மூடில் நேற்று வாங்கி வச்ச சரக்கை நேற்று ஒரு ஜிப்பு அடித்தேன். இன்றைக்கி ஜிப்பு குடிக்காமல் அப்படியே நான் பாட்டு வேலைக்கு சாப்பிட்டேன் பார்த்துங்க. சரக்கு எப்படி துண்டு போட்டு மூடிச்ச சரக்கு அப்படியே இருக்குது. சரக்கு நேற்று இவ்வளோ தான் குடிச்சிக்கிறேன் பார்த்துங்க. மறந்துட்டாங்களே என்ன. நீங்கள்லாம் சரக்கு இல்லாமல் இன்றைக்கி மே 1 கடை லீவு, சரக்கு இல்லாமல் தடுமாறுவீங்க. ஆனால் என்னக்கிட்ட என்னாச்சுன்னா, சரக்கு இருந்து குடிக்க மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு சாப்பிட்டேன். நேற்று ஒரே ஒரு ஜிப்பு தான் சாப்பிட்டேன் பார்த்துங்க. ஒரு ஜிப்பு சாப்பிட்டு மிச்சம் அப்படியே இருக்குது. மறந்துட்டேன் சரக்கு சாப்பிட. சரி, இருக்கட்டும், விடுங்க. 4 நாளைக்கு வேறு கடை லீவு. எலெக்ஷன் ரிசல்ட்டு முடிஞ்சு தான் கடை ஓப்பனிங்க. ஜிப்பாக அடுத்த வாரம் ஃபுல்லாக வச்சு முடிச்சுக்கோம். பாய்.